அன்பு நாரா அஞ்செடுத்து நெஞ்சு தொடுக்க அலர் தொடுத்தே என்புள்ளூருக்கும் அடியாரை தொழுது வேறிடத்தே. அடியார்கள் எல்லாம் மண்டபத்தில் மலர் தொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அவங்க தொடுத்து கொண்டு இருக்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டே போகிறார். போகிறவரு 4 கால் மண்டபத்தில் 4 பக்கம் மறைத்துக் கொண்டு உள்ளே இருக்கிறாங்க யாரோ ஒருத்தர். இவர் போற நேரம் ரொம்ப சரியா அமைஞ்சது. எப்படின்னு கேட்டா, அந்த திரைச்சீலையை, அந்த சீலை 4 பக்கமும் அடைப்பா போட்டிருக்க அந்த திரையை நீக்கி வெளியில ஒரு பெண்ணானவள் எட்டி பார்த்து மாலையை கொடுத்து அங்கே இருக்கிற ஒருவரிடம் இதை பெருமானிடம் சேர்ப்பியுங்கள் என்கிற குறிப்போடு தருகிறாள். சொல்லல, பேசல, குறிப்போடு கொடுக்கிறாள். அதே சேக்கிழார் பெருமான் எப்படி சொல்லுகிறார் என்று சொன்னால், என்பு உள்ளூருக்கும் அடியாரை தொழுது வேறிடத்தே முன்பு போல முதல்வனார் சாத்தும் பணி கொடுத்தே மின்போல் மறையும் சங்கிலியார் தமை விதியால் கண்ணுற்றார். சங்கிலி நாச்சியார பார்த்தார். பார்த்தார்னா எப்படி பார்த்தார்? விதியால் கண்ணுற்றார். எவ்வளவு நாளி அந்த அம்மா கொடுத்தாங்கன்னா மின்போல் மறையும். மின்போல்னா மின்னல் போல. மின்னல் எத்தனை நாள் இங்க நீடிக்கும்? எத்தனை நாள் நீடிக்கும் மின்னல்? பிராக்ஷன் ஆஃப் த செகண்ட். அப்படி அப்படி கொடுத்துட்டு அப்படி உள்ள போயிட்டாங்க. மின்னல் தான். மின்போல் மறையும் சங்கிலியார் தமை கண்ணுற்றார். இல்ல, விதியால் கண்ணுற்றார். அந்த பிராக்ஷன் ஆஃப் செகண்டுக்குள்ள அந்த அம்மையார் வருவதற்கும் இவர் வருவதற்கும் அவங்களை பார்ப்பதற்கும் மிகச் சரியாக பொருத்தம் அமைந்தது என்று சொன்னால் அது சிவபெருமான் அமைத்த விதியினால் மட்டுமே நிகழுமே தவிர எதேச்சையா நடக்காது. இட்ஸ் நாட் ஆக்சிடென்டல், இட்ஸ் கோஇன்சிடென்டல். நாம எல்லாத்தையுமே எதேச்சையாக. ஆனா அடியார்கள் சொல்லுவாங்க எதேச்சையாக சொல்ல மாட்டாங்க. சிவபெருமான் திருவருளினாலே அப்படிமாங்க. இங்கே அப்படிதான் நிகழ்ந்தது. மின்போல் மறையும் சங்கிலியார் தமை விதியால் கண்ணுட்ட. மின்போல் மறையும்னா அந்த டியூரேஷனுக்காக மட்டும் சொல்லல. அந்த பிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல மறைஞ்சு விட்டாங்கன்னு அந்த டியூரேஷனுக்காக மட்டும் சொல்லல. இன்னொன்னு சொன்னார், அந்த அம்மாவை பார்த்த உடனே மின்னல்ல இருக்கிற மாதிரி 40,000 கிலோ வோல்ட் ஷாக்கு இவருக்கு வந்துதான். அதனால மின்னல்னாரு. மின்னல்ல இருக்கிற ஷாக்கு மாதிரி இவருக்கு. உடனே என்ன பண்ணார்? இந்த அம்மையாரை பார்த்த உடனே இவர் என்னகிறார்? இருவரால் இப்பிறவி எய்து வித்தார். ஒருவர் பறவையார், மற்றொருவர் இவரோ என மருண்டார். பாருங்க எப்படி சேக்கிழாருடைய அந்த காயின் ஆஃப் வேர்ட்ஸ், அந்த சொற்களை போடுகிற அழகு இருக்கு. சேக்கிழாருக்கு மட்டுமே வருது. அம்மையாரை பார்த்துட்டார். பார்த்த உடனே மன சஞ்சலப்படுகிறது, மனசலனப்படுகிறது. என்ன இப்படி நம்ம மனசு சலனப்படுகிறதே, சலனம் ஆகாதே நம்ம மனசு சலனப்படுகிறதேன்னு ஒண்ணு இவருக்கு உடனே தோணுச்சு. 2 பேர்னால இந்த பிறப்பு வந்தது நமக்கு. நம்ம முன்னை பிறப்பினுடைய அவர் டீடைல்ஸ் எல்லாம் அவருக்கு தெரியும். ஆட்கொண்ட போதே சொல்லிட்டார் சுவாமி. ஒருத்தி பறவையார், மற்றொருத்தி இவ்வளோ என மகிழ்ந்தார், இல்ல மருண்டார்னாரு. சரி, இந்த அம்மையார் தான் போல இருக்கு நமக்கு அப்படின்னுட்டு என்ன பண்ணார்? இந்த அம்மையாரை திருமணம் செய்து கொள்ள வேண்டும். இல்லைன்னா இந்த லைஃப் பூர்த்தி ஆகாது, பிறப்பு முடியாது. அதனால நேரம் என்ன பண்ணாரு? சிவபெருமான்ட்ட போனார். சிவபெருமான்ட்ட போய் விண்ணப்பம் செய்கிறார். விண்ணப்பம் செய்கிற பொழுது இவர் அவர்கிட்ட போய் எப்படி விண்ணப்பம் செய்கிறாருங்கிறத சேக்கிழார் பாட்டு எழுதுறார். பெரிய புராணம் பல இடங்கள்ல கம்பராமாயணத்தை தூக்கி சாப்பிட்டுடுது. சாப்பிட்டுடும், அப்படியே கபலீகரம் பண்ணிடும். ஆனா சொல்றதுக்கு ஆள் இல்லையே. கவிக்கு கம்பன்னு தான் சொல்லிட்டு தெரியுதாங்க. இந்த மாதிரி ஒரு பாட்டு நீங்க கம்பராமாயணம் முழுக்க தேண்டா கூட கிடைக்காது. அப்படி ஒரு பாட்டு போடுறாருங்க சேக்கிழார். அற்புதமான கற்பனைகள்லாம் உண்டு பெரிய புராணத்துல. சொல்லுக்கு அடங்காத அணி அழகெல்லாம் உண்டு பெரிய புராணத்துல. மிகப்பெரிய காப்பியம் பெரிய புராணம். தமிழ் கொஞ்சமா தெரியுற எனக்கே இவ்வளவு இன்பத்தை தருகிறது அது என்று சொன்னால், தமிழ் முழுமையாக தெரிந்தவர்களுக்கு எவ்வளவு இன்பத்தை அது நல்கும் என்பதற்கு வார்த்தைகளே கிடையாது. அங்க போற ஆதிபுரீஸ்வரர், படம்பக்கநாதர், ஒற்றீசர், அவர் உட்கார்ந்துருக்கார். இவர் வரத பார்த்தார் பாருங்க. இப்பதானே கும்பிட்டுட்டு போனா, திரும்ப வரானே, ஏதோ விவகாரம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டார். என்னப்பா சுந்தர, என்ன சமாச்சாரம் அப்படின்னார். இவர் சொல்றாரு பாருங்க. அவரை இவர் சொல்றார், மங்கை ஒருபால் மகிழ்ந்ததுவும் அன்றி மணி நீள் முடியின் கண் கங்கை தன்னை கரந்தருளும் காதல் உடையீர். அவர் எப்படி கூப்பிடுறாரு பாருங்க. இவரை கூப்பிடுறதுலயே தான் எதுக்கு வந்திருக்கோங்கிறத ரொம்ப தெளிவா சொல்லிட்டார்.
மங்கை ஒருபால் மகிழ்ந்ததுவும் அன்றி மணிநீள் முடியின் கண் கங்கை தன்னை கரந்தருளும் காதல் உடையே இங்கு நுமக்கு திருமாலை தொடுத்து என் உள்ளத்தொடை அவிழ்த்த திங்கள் வதன சங்கிலியை தந்து என் வருத்தம் தீரும் என்றார். ஒரு பாட்டுல என்ன அற்புதமான செய்திகள். இந்த ஒரு பாட்டு சொன்னா திரும்ப சொல்ல முடியாது, அதனால எதுக்கு சொன்னேங்கிறதுக்காக சொல்றேன். அப்ப ஒருத்தரை அட்ரஸ் பண்ணுகிற பொழுது சிவபெருமானை அவர் விண்ணப்பிக்கிறார். விண்ணப்பிக்கின்ற பொழுது சிவபெருமானை உரிய முறையிலே அழைக்கின்றார். அந்த விழிக்கின்ற முறை, அந்த அழைக்கின்ற முறையிலேயே தான் எதுக்கு வந்திருக்கிறோங்கிறத ரொம்ப தெளிவா சொல்லுகிறார். மங்கை ஒருவால் மகிழ்ந்ததுவும் அன்றி, ஒரு பாதியிலே ஒரு மங்கையை நீ வைத்து மகிழ்ந்து கொண்டிருக்கிற பொழுதே கங்கை தன்னை, கங்கை என்கிற மற்றொருத்தியை சடையில் கறந்து செஞ்சடையிலே அவளை மறைத்து வைத்து காதல் செய்கின்ற பெருமானே அப்படின்னு கூப்பிட்டார். ஏன்பா இதையெல்லாம் இப்ப கிளப்பிட்டு இருக்க, உனக்கு என்ன வேணும் அதை சொல்லுன்னார் அவரு. அதை சொல்லுப்பான. இங்கு நுமக்கு திருமாலை தொடுத்து என் உள்ளத்தொடை அவிழ்த்த, உனக்கு மாலை தொடுத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருந்து நான் உள்ள உனக்காக உறுதியாக வைத்திருக்கிற மாலையை அவிழ்த்துட்டா அந்த பெண்ணுன்னார். என்ன அற்புதம் பாருங்க தமிழ். இதுக்கு என்ன பேருன்னு சொன்னா விரோத அணின்னு பேரு. இது ஒரே பாட்டுல 2 அணி வச்ச வில்லாதி வில்ல நம்ம சேக்கிடார் ஒருவன் தான். என்ன அற்புதம், என்ன அற்புதம் இந்த ஒரு பாட்டு. இந்த ஒரு பாட்டை விட்டீங்கன்னா நான் 3 மணி நேரம் விளக்கம் சொல்லுவேன். எங்களுக்கு வீட்டுக்கு நேரம் ஆச்சு சார் அப்படின்னு நீங்க சொல்லிடுவீங்க இல்லையா? அற்புதம். என்னம்மா? ஓ சரி சரி, ரொம்ப மகிழ்ச்சிமா மகிழ்ச்சி. என் பேச்சு இல்லம்மா, சிவன் பேச்சுக்கு நீங்க மாட்டேன்னு சொல்லுவீங்க. அற்புதம். என்ன அழகுங்கிறீங்க, என்ன அழகு அந்த பாட்டுல. அட்டே அப்பா அப்படி அமைச்சிருக்காருங்க. உலகலாம் அடி எடுத்து கொடுத்தார் சிவபெருமான்ங்கிறது பாட்டுக்கு பாட்டு உண்மை, பாட்டுக்கு பாட்டு உண்மை. இந்த விரோத அணிங்கிறது என்னன்னா, ஒரு செயல் நிகழ்ந்து கொண்டிருக்கிற பொழுதே அதற்கு மாறாக இன்னொரு செயல் நிகழ்ந்து கொண்டிருப்பது. இதுக்குதான் விரோத அணினே பேரு. ஒன்று நடந்து கொண்டிருக்கிற பொழுதே இன்னொன்னு அதற்கு எதிர்மாறான செயல் ஒன்று நடந்து கொண்டிருப்பதாக சொல்லுகிற அழகுக்கு விரோத அணின்னு பேரு. அதாவது 2 ஒரே வேலையில நடக்கும். உதாரணம் சொன்னா உங்களுக்கு புரியும். இப்ப இவர் காலையில வேலை கிளம்புவார். வேலை கிளம்புற பொழுது ரொம்ப டென்ஷன்ல இருப்பார். சென்னை வாசிகள் காலையில வேலைக்கு போகும்போது இருக்கிற டென்ஷன் கேட்கணுமா? உங்களுக்கு எல்லாம் ரொம்ப தெளிவா புரியும். அவர் 9 மணிக்கு அவரை போய் பாத்திரக்கூடாது யாரும். அந்த நேரத்தில் யாராவது ஒரு புத்தாலி போய் பார்த்தான்னா அவன் தொலைஞ்சான் அத்தோட. எப்பவுமே பார்க்க போறவங்க எப்ப போகணும்னா மாலை நேரத்தில் அவர் எப்ப இருப்பாரு தெரிஞ்சிடும். காலை நேரத்தில் அவங்க ஆபீஸ் போற டென்ஷன்ல போய் பார்க்க கூடாது. அவர் அந்த டென்ஷன்ல இருக்காரு, கிளம்புற டென்ஷன்ல இருக்காரு. ஏமா எங்கம்மா இங்க வச்ச கைக்குட்டையை காணோம் அப்படின்னு கேட்டார். அந்த அம்மா அங்கிருந்து பதறிட்டே வந்து துவைச்சு போட்டிருக்காங்க அப்படின்னு வந்ததே இருக்கும். உனக்கு அறிவு இருக்கா, மூளை இருக்கா? உனக்கு இருக்கிறது ஒரு கர்ச்சீஃப், அதை நான் ஆபீஸுக்கு எடுத்துட்டு போனோம், அதை போய் துவைச்சு போட்டேங்கிறிய, நான் இப்ப என்ன பண்றது? திடீர்னு போயிட்டார். அப்புறமா ஆபீஸ் போனாரு, எல்லாம் முடிச்சாரு. சாயந்தரமா திரும்பி வந்தார். திரும்பி வருகிற பொழுது இப்ப கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸ்டா வராரா. என்ன இருந்தாலும் காலையில மனைவியை கோச்சுக்கிட்டு தப்பு அப்படின்னு நினைச்சிட்டாரு. வரும்போதே இந்த அம்மையார் வாசல்ல நிக்கிறாங்க. அவர் வந்த உடனே கையில இருக்க பேகை வாங்கி வாங்க உள்ள வாங்க, கையாளெல்லாம் தண்ணி எடுத்து கொடு. கையாளன்மை உட்கார்ந்த உடனே அப்படி கொண்டது அற்புதமா ஒரு தட்டு, அவருக்கு பிடிச்ச வெங்காய பகோடா, அதை சுட சுட அப்படி தட்டுல வச்சு, மூக்க தொலைக்குது நெஸ்கேஃப் வாசனை, அதை அப்படியே பக்கத்துல வச்சு சாப்பிடுங்க. என்ன பகோடா எல்லாம் பண்ணிருக்கிறாரு, உங்களுக்கு பிடிக்கும்னு பண்ணு. காலையில உன்னை கோச்சுக்கிட்டல, சாரிம்மா, அதனால என்னங்க அடிச்சாலும் நீங்க தான் அடிச்சாலும் நான் செஞ்சது தப்பு தானே, இந்தாங்க அப்படின்னு ஒரு கவரை நீட்டிச்சு. பகோடா தின்னுட்டே கவரை வாங்கி பார்த்தா 2 புது கர்ச்சீஃப் அதுல இருந்து. பரவாயில்லையே 2 கர்ச்சீஃப் கேட்டோன்னு வாங்கிட்டு வந்துட்டியே, என்னம்மா விலை அப்படின்னாரு. இது விலைக்கு வாங்கினது இல்லைங்க, 10,000 ரூபாய் பட்டு புடவை வாங்கினா ஒரு கர்ச்சீஃப் ஃப்ரீ. நீங்க 2 கர்ச்சீஃப் கேட்டீங்க,
பட்டு புடவைக்கு பட்டு புடவையும் ஆச்சு, ஆளை தண்டிக்கிறதுக்கு தண்டிக்கவும் ஆச்சு. அடுத்த தடவை இவர் வேர்க்குதுன்னு சொல்லுவாரா? இவருக்கு அப்ப வேர்த்தது பாருங்க குப்புன்னு. இதுக்கு பேரு விரோத அணின்னு பேரு. வீட்லயே ஒரு விரோத அணி வளர்ந்துகிட்டே இருக்கும் நமக்கு. அதாவது ஒரே சமயத்திலே இருவேறு நிகழ்ச்சிகள் ஒன்றுக்கொன்று மாறுபட்டவை ஒரே நேரத்தில் நிகழ்வதாக சொல்லுவது.